Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக அந்த நாட்டு நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். போகிற போக்கை பார்த்தால் இவர்கள் சூர்யா தேவா நட்பையை தூக்கி சாப்பிட்டு விடுவார்கள் போல தெரிகிறது. லஞ்சம், மோசடி மற்றும் நம்பிக்கை மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளின் பெயரில் நெதன்யாகு மீது கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை நெதன்யாகு மறுத்துள்ளார். இருப்பினும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் அல்லது அவர் மீதான ஊழல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். நெதன்யாகு நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் என்று தான் அறிந்ததாக டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இஸ்ரேலுக்காக நிறைய விஷயங்களை செய்த ஒரு சிறந்த ஹீரோவுக்கு உடனடியாக மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். டெல் அவீவ் நீதிமன்றத்தில் நெதன்யாகுவின் குறுக்கு விசாரணை கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் தொடங்கியது. அது நிறைவடைய சுமார் 1 வருடம் ஆகும். நெதன்யாகுவுக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் என்பது இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சோக்கிடம் உள்ளது. ஆனால் மன்னிப்பு தற்போது பரிசீலனையில் இல்லை என இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இது தொடர்பாக எந்த கோரிக்கையும் வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் டிரம்ப் தனது நண்பருக்காக சோஷியல் மீடியாவில் போஸ்டுகளாக போட்டு தள்ளிக் கொண்டிருக்கிறார். தனது பதிவில் இஸ்ரேலை காப்பாற்றியது அமெரிக்காதான், இப்போது நெதன்யாகுவை காப்பாற்றப் போவதும் அமெரிக்காதான் என கூறியுள்ளார். நெதன்யாகு மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என எடுத்துக்கொண்டால், 1. தொழிலதிபர்களிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுகளை பெற்றது. இதுதான் கேஸ் 1000. 2. ஊடக நிறுவனங்களுடன் சாதகமான செய்தியை வெளியிடுவதற்காக ஒப்பந்தம் செய்தது. இது கேஸ் 2000. 3. சட்டவிரோதமாக சலுகைகளை வழங்கியது. கேஸ் 4000. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்காகத்தான் நெதன்யாகு விசாரிக்கப்பட்டு வருகிறார். கேஸ் 100 வழக்கில் ஹாலிவுட் திரைப்பட தயாரிப்பாளர் அர்னான் மில்சன் மற்றும் ஆஸ்திரேலிய கோடீஸ்வரர் ஜேம்ஸ் பேக்கர் ஆகியோரிடமிருந்து நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி சாரா தொடர்ந்து பல ஆண்டுகளாக விலை உயர்ந்த பரிசுகளை பெற்று வந்ததாகவும், இதற்கு கைமாறாக இருவருக்கும் சில விஷயங்களில் நெதன்யாகு உதவி செய்திருக்கிறார் என்பதும் தான் குற்றச்சாட்டு. இந்த உதவிகள் மூலம் பரஸ்பரம் 2 தரப்புமே பலனடைந்திருக்கின்றன. ஆனால் அரசு பதவியை கோடீஸ்வரர்களுக்காக லஞ்சம் பெற்றுக்கொண்டு பயன்படுத்தியுள்ளார் என்பதால் விசாரணை நடந்து வருகிறது. கேஸ் 2000 பொறுத்தவரை நெதன்யாகு இஸ்ரேலின் முன்னணி ஊடக நிறுவனத்துடன் சட்டவிரோதமாக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதாவது இயல்பாகவே பத்திரிகைகள் 2 தரப்பாக இருக்கும். ஒன்று ஆளும் கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. இவர் ஒரு முன்னணி பத்திரிகை ஊடகத்தை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இழுத்திருக்கிறார். பதிலுக்கு அந்த பத்திரிகை ஊடகத்திற்கு போட்டியாக இருக்கும் எதிர்கட்சி பத்திரிகை ஊடகத்தின் மீது பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார். சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால், நீ எனக்கு ஆதரவாக ஆகா ஓஹோ என்று செய்தி எழுத வேண்டும், பதிலுக்கு நான் உன்னுடைய போட்டியாளரை கவனித்துக் கொள்கிறேன் என்ற தொனியில் நெதன்யாகு செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு. 3வது வழக்கில் நெதன்யாகு தகவல் தொடர்பு அமைச்சராக இருந்தபோது இஸ்ரேலின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான பெசக் நிறுவனத்திற்கு சாதகமான ஒழுங்குமுறை முடிவுகளை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதற்காக நெதன்யாகு லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணையில் தீர்ப்பு வந்தால் நிச்சயம் நெதன்யாகு கைது செய்யப்படுவார் என சொல்லப்படுகிறது. எனவேதான் தற்போது நெதன்யாகுவின் நட்புக்காக ட்ரம்ப் இப்படி பேசி வருகிறார். Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.